ஆண்டவர் நம்முடைய நல்வாழ்வுக்காகவே செய்கிறார். எதன் அடிப்படையில் செய்கிறார்? நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அது சொல்லிக் கொடுக்க சில நேரத்தில் அசௌரியமாக இருக்கும், ஆனால் கேட்டு நடந்தோம் என்றால் வாழ்நாள் முழுக்க இன்பமாக நிறைவாக இருக்கும். தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவன் நம்மை நேசிக்கிறதுனால தவறு செய்யும்போது நிச்சயமாக தேவன் நம்மை கரெக்ட் பண்ணுகிறார். தவறு செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை சரிப்படுத்துகிறார், சிச்சிக்கிறார்னு சொல்கிறோம் இல்லையா? கர்த்தர் சிச்சிக்கிறாரா? கட்டாயம் சிச்சிக்கிறார். எப்படி சிச்சிக்கிறார்னா பெரம்பு வச்சு சிச்சிக்கல. அதாவது வியாதியை கொடுத்து, தரித்திரத்தை கொடுத்து, இல்லாமையை கொடுத்து அப்படி சிச்சிப்பது கிடையாது. உங்களை நல்ல காரியங்கள் கொடுத்து போதிக்கிறார். இப்போ இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் என்னது? போதனை, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாங்க, தேவனோட சிச்சை. வாசிப்போமே எபிரேயர். ஏன் அதை சொல்கிறான்னா, தேவனோட அன்பு தாங்க ஆன்டிடோட்டு. பயத்துக்கு ஒரே மருந்து என்ன? தேவ அன்பு தான். நீங்கள் எந்த பயம்னாலும் மருந்து ஒன்று தான். கவலையாக இருக்குது பாஸ்டர், அன்பு குறித்த வெளிப்பாட்டை பெற்றீங்கன்னா பயம் போயிடும். அதனால தான் தேவ அன்பு எப்படிப்பட்டன்னு சொல்லித்தாரேன். எபிரேயர் 12:5 வாசிக்கிறேன். அன்று என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. சிச்சையை அற்பமாக எண்ணாதேன்னா வியாதியை, தரித்திரத்தை, இல்லாமை, வறுமையை அற்பமாக எண்ணாதேன்னு கிடையாது. அவர் உங்களை போதிக்கும் பொழுது அந்த போதனையை ரொம்ப அவர் கிடக்கிறாரு அப்படின்னு நினச்சிடாங்க. சில மக்களுக்கு அப்படிலாம் இருக்குங்க. அதனால தான் நான் யாருடைய பிரச்சனையும் கேட்கவே மாட்டேன். யார் எந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அப்படியே தெரியாமல் வந்தால் கூட நான் நோட்ஸ் எடுக்கும்போது அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நான் யார் எந்த குடும்பத்தில் என்ன நடக்குது அது அப்படிலாம் வச்சு நான் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. மக்களுக்கு என்னன்னா நம்மளை தான் பேசிகிட்டு இருக்காரோ, ஐயோ நான் உங்களை பற்றி நினைக்க கூட மாட்டாங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது யார் என்ன பண்ணுறாங்க, யாரை பற்றி என்ன சொன்னாங்க அதெல்லாம் நான் யோசித்து பேசி இது ஒரு நாள் கூட கிடையாதுங்க. என் வார்த்தை என்ன இருக்கிறதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒரு நேரத்தில் நீங்கள் சொன்னதே நான் பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் சொன்ன வேர்ட்ஸ் கூட நான் பேசுவேன், ஆனால் நீங்கள் சொல்லி நான் பேசலை. நீங்கள் இந்த அவங்கள சொல்லிக் கொடுத்து யார்கிட்டையும் நான் கேட்க மாட்டேன். கேட்டாலும் அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், இங்கே சொல்ல மாட்டேன். அப்படி சொன்னோம்னா அது நான் பேசுகிறதா மாறிடும். நோட்ஸ் எடுக்கும்போது யாரை பற்றியும் சிந்திக்க மாட்டேங்க. நான் பாட்டு ஃப்ரீயாக நோட்ஸ் எடுப்பேன். அதனால் இவங்க என்னை பற்றி சொல்லிட்டாரா, ஆண்டவர் பேசுகிறாருன்னு நினைங்க. பேசுகிறதாங்க பதில். குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கா, பேசுகிறதான் பதில். நான் ஒரு காரியம் சொல்கிறேன்னா அதை அற்பமாக எண்ணிடாதீங்க. நான் அநேக இடத்துல உங்களுக்கு நல்வாழ்க்கை ஏதாவது சொல்லுவேன், சொல்கிறது நடிப்பில் தாங்க பதில். தெரிஞ்ச ஒரு குடும்பம் முழுக்க சண்டையும் சச்சரவாக தான் இருந்துச்சு. என்னை பார்த்ததுக்கப்புறம் குடும்பம் இன்றைக்கி இன்பமான குடும்பமாக இருக்குது. அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இதே மாதிரி பிரச்சனை. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, போய் நீ பாஸ்டர்ட்ட அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துறியான்னு கேட்டிருக்காங்க. என்ன மந்திரிச்சு விடுறது கிடையாது, வர்றவங்களே தான் மந்திரிச்சு விட்டு அனுப்புறது கிடையாது. நான் சொன்னதெல்லாம் அவங்க கொஞ்ச நாள் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கேட்டுட்டாங்கன்னா மாற்றிடலாம். என்ன சொன்னோன்னா அப்படி கேட்கணும். அது செகண்ட் தாட்லாம் கொடுக்கக்கூடாது. கெடுத்தீங்கன்னா குடும்பம் சிச்சையை அற்பமாக என்னடன்னு அர்த்தம். வாசிப்போம். அன்று என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சித்து தம்மை சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். தண்டித்தார்கள்னா நீங்கள் எப்படி தண்டிப்பாருன்னு தப்பாக நினச்சிக்க. வாசிப்போம். நீங்கள் சிச்சையை சைக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எல்லோருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று இருக்கு. அதாவது தண்டிப்பு, அந்த கர்த்தருடைய எந்த மகனையும் தம்மை சேர்த்துக்கொள்ளுக எந்த மகனையும் தண்டிக்கிறான் இருக்கு இல்லையா? தண்டிக்கிறார்னா வியாதியை கொடுத்து தண்டிக்கிறாரு, தருத்தத்தை கொடுத்து தண்டிக்கிறாரு, இல்லாமை கொடுத்து தண்டிக்கிறாருன்னா ஒரு மனிதன் கர்த்தருக்கண்டு பிரியமாக வாழ்கிறான், தேவனோட வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிறான், தேவனால் அன்பு கூறப்பட்டு வாழ்கிறான்னா உபாயம் 22 ஆசீர்வாதங்களாக இருக்கும். ஆசீர்வாதத்தில் நிறைஞ்சிருப்பான். அப்போ அவனை தண்டிக்கவே இல்லை, அப்படித்தானே? அவன் வாழ்க்கை தரித்திரம் இல்லை, இல்லாமல் இல்லை, வறுமை இல்லை, சுகத்தோடு இருக்கான், தீர்க்காய்ச்சோடு இருக்கான். வாழ்க்கையில் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையும் கூட இல்லை, குடும்பமே ஏதேனா இருக்குது. அப்படின்னா வேசி பிள்ளையா?
உங்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா தேவன் தண்டிக்காதவன் யாரு? பைபிள் சொல்லுதுங்க. இது அது இல்லை. தேவன் நமக்கு போதிக்கிறார். வேத வாக்கியங்கள்லாம் தேவாவையில் ஏவப்படுகிறது. எதுக்கு? நமக்கு நம்மை புத்தி சொல்லுவதற்கு, நம்மை சீர்திருத்துவதற்கு. எதன் அடிப்படையில் சொல்லுகிறார்? வார்த்தையின் அடிப்படையில் சொல்லுகிறார். வாசிப்போம். தேவனுடைய எந்த தண்டனைலாம் அன்பு கிடையாதுங்க. பிள்ளை எடுக்கிறது அன்பு கிடையாது. காலை ஒடிக்கிறது அன்பு கிடையாது. அன்பா? அது பொருளாதாரத்தை நஷ்டமாக்குறது அன்பா? என்ன இப்பெல்லாம் போதிக்கப்படுகிறது. அது அன்பு இல்லை. வாசிப்போம். அன்றின் நம்முடைய சரியத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிச்சிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்குடலாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் சிச்சிக்கிறோம். நல்வாழ்வுக்காக சிச்சிக்கிறார். பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது சிச்சிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வர சொல்லி சிச்சிக்கலை. சொன்னால் ஏற மாட்டுக்கு. 5 தடவை சொன்னாலும் ஏற மாட்டுக்கு. டேங்க வா அப்படின்னா வரமாட்டுக்காங்க. அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து டேய் வர்றையானோம்னா மறு செகண்ட் வந்து நிற்கிறாங்க. அடி விழுகுதோ இல்லையோ அந்த ஆயுதத்துக்கு ஒரு பயம் இருக்குது. அடி விழுகிறது அப்புறம். தப்பு பண்ணும்போது அடிச்சுட்டு நான் ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்தது இல்லைங்க. அவங்களை அடித்ததுக்கப்புறம் சந்தோஷமாக அன்றைக்கி இருந்ததே கிடையாது. அடிச்சிட்டமேனு வேதனை இருக்கும். ஏன் அடித்தோம்னா அவங்க நல்லா இருக்கணுக்கா அடிக்கிறோம். எவ்வளோ தூரம் அடிப்போம்? ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு தான். அதுக்கப்புறம் அடித்தோம்னா நமக்கு ஆபத்து. அதனால் கொஞ்சம் அதுக்கப்புறம் நம்ம அடங்கிடுறோம். ஆண்டவர் வந்து நம்முடைய நல்வாழ்வுக்காகவே செய்கிறார். எது அடிப்படையில் செய்கிறார்? நமக்கு சொல்லி கொடுக்குறார். அது சொல்லி கொடுக்க சில நேரத்தில் அசௌரியமாக இருக்கும். ஆனால் கேட்டு நடந்தோம் என்றால் வாழ்நாள் முழுக்க இன்பமாக நிறைவாக இருக்கும்.